தற்போதைய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, நீங்க எங்க இருக்கீங்க? உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன? விக்னேஷ், இந்த கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு ஆறுதலையும் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தெரிவிப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தர இருக்கிறார். ஏற்கனவே இந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சை பெறக்கூடிய 51 பேரையும் கரூர் மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினரான செந்தில் பாலாஜி, அதே போல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், கரூர் எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அவர்களை சந்தித்து ஆறுதலை தெரிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் ஆறுதலை தெரிவித்திருந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்திருந்தார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு இன்னும் ஒரு 20 அல்லது 15 நிமிடங்களில் வந்து விடுவார். அவர் அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்போரையும் அவர்களது உறவினர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். அதே போல அங்கே நடந்த சம்பவங்கள், நிலைமை குறித்தெல்லாம் பாதிக்கப்பட்டோரிடம் கேட்டறிய இருக்கிறார். தொடர்ந்து உயிரிழந்தோரின் குடும்பங்கள் சந்தித்தும் ஆறுதலை தெரிவிக்க இருக்கிறார். அவர்களுக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் நிவாரணத்திற்கான அந்த நிதி உதவியையும் கொடுக்க இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கரூரில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்தார். அவர் பேசி முடித்துவிட்டு புறப்பட்ட பின்னர் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்த நிலையில் அவர்கள் கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். இதில் கொண்டு வரும் வழியிலேயே 38 பேர் உயிரிழந்தனர். அதில் ஒருவர் கரூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். மொத்தமாக 39 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 51 பேருக்கும் மேற்பட்டோருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் என்பது நாட்டையே ஒரு பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தமட்டில் கரூர் மாவட்டத்தினுடைய 4 திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக வந்து பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதலை தெரிவித்தார்கள். அதே போல முக்கிய அமைச்சர்களான அரியலூர் மாவட்டத்தின் முக்கிய அமைச்சர், அதே போல போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், கரூர் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோரும் ஒன்றாக சேர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடியவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் உடனடியாக கிடைக்கும் வகையில் மருத்துவ அலுவலர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் முழுவதுமாக முதலமைச்சர் வருகை தர இருப்பதால் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய துயர சம்பவத்தையொட்டி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், குறிப்பாக பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதே போல ராகுல் காந்தி, இப்படி முக்கிய கட்சிகளினுடைய பிரமுகர்கள் இரங்கலை தெரிவித்த நிலையில் முதலமைச்சரே இரவோடு இரவாக நேரடியாக வந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதலை தெரிவிக்க இருக்கிறார். முதலமைச்சரை தொடர்ந்து நாளைய தினம் தமிழக அரசியல் கட்சிகளினுடைய பல்வேறு தலைவர்கள், குறிப்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இப்படி அனைத்து தலைவர்களுமே நாளை கரூரை நோக்கி வர இருக்கிறார்கள். அவர்களும் மயக்கமடைந்தோரிடமும் பாதிக்கப்பட்டோரிடமும் அவரது குடும்பங்களை சந்தித்தும் பேச இருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் என்பது கரூர் அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது முதலமைச்சர் வருவதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் என்பது விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. மணிகண்ட பிரபு, இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அங்கு வருகை தர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதா குறிப்பிட்டிருந்தீங்க. அதே மாதிரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் கூற இருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களையும் நேரில் சந்திக்க இருக்கிறார். இப்போ உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தொகையை அவர் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தமிழக அரசின் சார்பாக நிவாரண தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனையும் இப்போ நள்ளிரவிலே அவர் கொடுக்க இருக்கிறாரா? குறிப்பாக இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிடத்தான் முதலமைச்சர் ஒரு முதற்கட்ட உத்தரவை பிறப்பித்திருந்தார். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது காயமடைந்தோருக்கு நிவாரண தொகை என்பது அறிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோரின் விவரங்கள் குறித்து தெரிந்து கொள்ள அவசர உதவி எண்கள் உள்ளிட்டவையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக 51 பேருக்கும் மேலாகவே ஒரு சிலர் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல உயிரிழந்த 38 பேரில்
28 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 10 பேரின் உடல்கள் அடையாளம் காணுவதில் சிறு சிறு சிக்கல்கள் இருக்கிறது. குறிப்பாக உறவினர்கள் அவர்களை தேடி இன்னும் வராத நிலை என்பது இருக்கிறது. இதில் நிறைய பெண்கள் இருப்பதால் அதிலும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறது. இன்று இரவே 38 பேரினுடைய உடலையும் உடற்கூராய்வு செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பது முழுமையாக இருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் அந்த உடற்கூராய்வு பணிக்காக அமைக்கப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் இப்போதைக்கு 28 பேர் அந்த அடையாளம் காணப்பட்ட உடல்களுக்கு முதல் கட்ட உடற்கூராய்வு நடந்து அதில் உடல்களை பெறக்கூடியவர்களுக்கு முதலமைச்சர் அந்த 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை வழங்குவார் என்றுதான் அரசு மருத்துவமனை நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் வர இருப்பதால் அவர் பாதிக்கப்பட்டவரை சந்தித்து பேசுவார். அதே போல அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடியவர்களையும் சந்தித்து பேசுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அங்கு வருகை தர இருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறார். செய்தியாளர் சந்திப்புக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதா குறிப்பிட்டிருந்தீங்க. அதனை தொடர்ந்து அவர் இரவு நள்ளிரவை கடந்து விட்டது. அங்கேயும் தங்குகிறாரா? நாளை காலை அவருடைய திட்டம் என்ன என்பது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் வெளியாகியிருக்கா? குறிப்பாக இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவுடன் முதலமைச்சர் உடனடியாக தலைமைச் செயலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன், குறிப்பாக தலைமைச் செயலாளருடன் ஒரு விரிவான ஆய்வு கூட்டத்தை நடத்தியதாக கூறப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்துதான் அவர் நேரடியாக சென்னையிலிருந்து இரவோடு இரவாக திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து கார் மூலமாக சாலை மார்க்கமாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இரவில் அவர் திரும்பி செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே அவர் கரூர் அரசு விருந்தினர் மாளிகையில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து குறிப்பாக இங்கே 2 தளங்களிலும் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை அவர் முழுமையாக நேரடியாகவே சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவும் அங்கு நடந்தது குறித்து கேட்டதற்கான ஏற்பாடுகளை அரசு மருத்துவமனை நிர்வாகம் செய்திருக்கிறது. ஏற்கனவே அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டதற்கான அரசாணை என்பது விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. அவர்களும் விரைவில் விசாரணை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே முதலமைச்சரினுடைய இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு உடனடியாக எடுக்கப்பட்ட நிகழ்வாக இருப்பதால் அவர் இன்றைய தினம் இரவு இங்கேதான் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அங்கு வரக்கூடிய நிலையில் காவல்துறை சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருது. அதையும் நம்ம காட்சிகளை பார்த்தோம். ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் இருந்தாரு, ரகுபதி இருந்தாரு. அவங்க இப்ப வேற யாரெல்லாம் அங்க இருக்காங்க? உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் யாரெல்லாம் இப்ப இருக்காங்க? குறிப்பாக அமைச்சர்களை பொறுத்த மட்டில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கிறார், போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இருக்கிறார். அதே போல கரூர் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்ட முக்கியமான நபர்கள் இருக்கிறார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கிறார். காவல்துறையை பொறுத்த மட்டில் 3 மாவட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், திருச்சி எஸ்பி, கரூர் மாவட்ட எஸ்பி, இப்படி 3 மாவட்ட காவல்துறையும் சேர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த 51 பேருக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் என்பதும் கூட விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை, அதே போல திருச்சி அரசு மருத்துவமனை, இப்படி அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளில் இருந்தும் மருத்துவர்கள், மருத்துவ அலுவலர்கள், பணியாளர்கள் என அனைவரும் உடனடியாக வரவழைக்கப்பட்டு இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், காயமடைந்தவர்கள், மயக்கமடைந்தவர்கள், அதே போல உயிரிழந்தவர்களினுடைய உடற்கூராய்வுக்கான ஏற்பாடுகள் என்பது விரிவாகவே செய்யப்பட்டிருக்கிறது. 28 பேரினுடைய உடல்கள் என்பது அடையாளம் காணப்படுவதில் சற்று சிக்கல்கள் இருந்தது. அந்த சிக்கல்கள் எல்லாம் கூட தற்போது தீர்க்கப்பட்டிருக்கிறது. அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டதன் மூலமாக பாதிக்கப்பட்ட, அதாவது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து இறந்தவர்களினுடைய தகவல்களை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இதனை அடுத்துதான் முதலமைச்சர் அந்த உயிரிழந்தவர்களில் ஒரு சில குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்குவதாக கரூர் அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக அரசு மருத்துவமனைக்கு வர இருக்கிறார். அவர் அங்கே நடந்த சம்பவம் குறித்து கேட்க இருக்கிறார். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் 4 பிரிவுகளின் கீழ் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்.
அதே போல ஒரு நபர் ஆணையமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணை என்பதெல்லாம் கூட தொடர்ச்சியாக நடைபெறும். இருப்பினும் முதலமைச்சர் நேரடியாக இங்கு வந்து அவர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு இன்னும் வேகமான சிகிச்சைகள், உயர்தர சிகிச்சைகள் கிடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அனைத்து உதவிகளும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதே இங்க இருக்கக்கூடியவர்களின் கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக சம்பவம் நடைபெற்று 2 மணி நேரத்திற்கு பின்பாகத்தான் சென்னைக்கு சென்ற பிறகாகத்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதலை தெரிவித்திருந்தார் என்று சொல்லப்பட்ட நிலையில் முதலமைச்சர் இரவோடு இரவாக சென்னையிலிருந்து கிளம்பி திருச்சி வந்து திருச்சியிலிருந்து கரூர் சாலை மார்க்கமாக வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று இரவே ஒரு 4 மணி அளவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் மருத்துவமனைக்கு வர இருப்பதாக ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் நாளைய தினம் பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய முக்கிய தலைவர்கள் காலையிலிருந்து மாலை வரை மருத்துவமனைக்கு வருகை தர இருக்கிறார்கள் என்கிற விவரங்கள் எல்லாம் அந்தந்த கட்சிகளினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைக்கு முதல் நபராக பாதிக்கப்பட்டவர்களை முதலமைச்சர் பார்ப்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மன ஆறுதலை தந்திருக்கிறது என்றே சொல்லலாம். மணிகண்ட பிரபு, இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு தலைமைச் செயலகத்துல உயர் அதிகாரிகள் சில அமைச்சர்களோடு அவர் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு நிவாரண தொகை அறிவிப்பு வெளியாகியது. அதே போல நீதியரசு தலைமையில் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு 2 வெளியாகி இருந்தது. உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்துல ஒரு 15 நிமிடம் அங்குள்ள அதிகாரிகளோட அவர் ஆலோசனை நடத்தியதாகவும் சொல்லப்பட்டது. அங்க பொறுத்த வரைக்கும் நேரு அவரோட உடன் இருப்பதாகவும் அதே போன்று மெய்யநாதன் இருந்ததாகவும் வந்து சொல்லப்பட்டாங்க. அங்க ஆலோசனை நடத்தி முடிச்சிருக்காரு. இப்போ ஆண்ட வேலை இப்போ சாலை வளமா அங்க வந்தக்கூடிய நிலையில அங்கு வந்து இப்போ இந்த நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல் கொடுக்கவோ அல்லது அங்க ஆலோசனை நடத்தவோ வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தீவிர பிரச்சாரங்களை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே எதிர்க்கட்சியான அதிமுக தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்கிற ரீதியில் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது. அதே போல திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி ஒவ்வொரு கட்சிகளுமே அரசியல் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தமிழக வெற்றி கழகமும் இது போன்ற ஒரு பிரச்சார பரப்புரை பயணத்தை மேற்கொண்டிருந்தது. இந்த பரப்புரை பயணத்தின் போதுதான் இது ஒரு அசம்பாவித சம்பவமாக நிகழ்ந்திருக்கிறது. இது ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகவும் செய்திருக்கிறது. குறிப்பாக ஒரு 15,000 பேர் கூடக்கூடிய இடத்தில் 50,000 பேர் அளவிற்கு கூட்டம் கூடியதால் தான் இது போன்ற தள்ளுமுள்ளு, மயக்கம், ஒரு ஒழுங்கற்ற நிலை ஏற்பட்டு இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு 39 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு மிக முக்கியமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. காவல்துறையினுடைய நிபந்தனைகளை அரசியல் கட்சிகள் முழுதாக பின்பற்ற வேண்டும் என்கிற பேச்சுக்களும் தற்போது அதிக அளவில் எழுந்திருக்கிறது. சிறிது நேரத்திற்கு முன்பாக கூட தமிழக காவல்துறை தலைவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அதில் தமிழக வெற்றி கழகம் குறிப்பிட்ட நேரத்தில் பிரச்சாரத்தை அங்கே மேற்கொள்ளவில்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் காலதாமதமாக பரப்புரை நடைபெறும் இடத்திற்கு வந்தார் என்கிற மிக முக்கியமான ஒரு சில தகவல்களை குற்றச்சாட்டாகவே வைத்தார் என்றே சொல்லலாம். எனவே இவையெல்லாம் முறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு துறை அதிகாரிகளோடு, குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளோடு ஆலோசித்திருக்கலாம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. திருச்சி விமான நிலையத்தில் அவர் மூத்த அமைச்சர்களான KN நேரு, அதே போல ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்கள், அதே போல மெய்யநாதன், இந்த 3 அமைச்சர்களோடு சேர்ந்து காரில் சாலை மார்க்கமாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகிறார். அங்கே சிறிய அளவில் அதிகாரிகளிடம் என்ன நடந்தது என்பது குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார். காவல்துறை விதித்த நிபந்தனைகள் என்ன, அதை முழுமையாக தமிழக வெற்றி கழகத்தினர் பின்பற்றினார்களா, ஏன் இவ்வளவு பெரிய, குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்பது கட்சி தொடங்கி அவர்கள் 2வது மாநாட்டை முடித்து முதல் தேர்தல் அரசியலை எதிர்நோக்குகிறார்கள். இந்த நிலையில் இவ்வளவு பெரிய கரும்புள்ளியாக இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதற்கு யார் யாரெல்லாம் காரணம் என்று எடை போடும் போது இதை 2 பக்கமும் அலசி ஆராய வேண்டிய தேவை இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் அல்லது மாவட்ட காவல்துறை, அரசு தரப்பு இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம்
அவர் ஆலோசித்திருக்கலாம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. ஏனென்றால் அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் என்பது மிக முக்கிய பிரச்சாரங்களாக தமிழகத்தில் இருக்கும். ஏனென்றால் தேசிய கட்சிகளான பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்டவர்களுடைய பிரபலமான தலைவர்கள் தமிழகத்திற்கு அடிக்கடி வரக்கூடிய சூழல் இருக்கிறது. பிரதமரும் அடிக்கடி தமிழகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது போன்று அவர்கள் ரோட் ஷோ போகும்போது அல்லது ஒரு நிகழ்ச்சி வைக்கும் போது கட்டுக்கடங்க அளவாவது கூட்டம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு, மயக்கம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் பிரச்சாரத்திற்கான இடங்களை ஒழுங்கமைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்ன இருப்பது என்பதெல்லாம் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசித்திருக்கலாம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இது குறித்த ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது விதிக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கான வாய்ப்புகள் டிஜிபி ஒரு செய்தி குறிப்பாகவே வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மணிகண்ட பிரபு, இது போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலையில இரவு நேரங்களை கையாளுறதை விட பகல் நேரங்களில் கையாளுவது என்பது சற்று கடினமானது. ஏன்னா இப்போ நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா இப்போ இவங்க ஒரு புறம் உறவினர்களை இப்போ உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் ஒரு புறம், மருத்துவமனைக்கு பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கக்கூடிய தலைவர்கள் ஒரு புறம் வருவார்கள். இந்த மாதிரியான ஒரு கூட்டம். மறுபுறம் சிகிச்சைக்காக நோயாளிகளும் அங்கு வருவார்கள், அவர்களும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்களை கையாள்வது என்பது மிகவும் சவாலான ஒரு பணி. அதற்கான முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகள்லாம் இப்ப எடுத்திருக்கிறாங்களா? கரூர் அரசு மருத்துவமனையை பொறுத்த மட்டில் இந்த அரசு மருத்துவமனை என்பது அரசு மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து செயல்பட்டு வருகிறது. இங்கே கிட்டத்தட்ட 7 மாடிகள் கொண்ட கட்டிடம் என்பது தனித்தனியாக செயல்பட்டு வருகிறது. தற்போதைக்கு அவசர சிகிச்சை பிரிவு என்பது கரூர் அரசு மருத்துவமனையினுடைய தரைத்தளத்தில் தான் செயல்பட்டு வருகிறது. அதற்கு மேல் தளத்தில் இருக்கக்கூடிய பகுதிதான் சாதாரண நோயாளிகள். மருத்துவமனையினுடைய பின்புறம் தான் உள் நோயாளிகளுக்கான சிறப்பு பிரிவு என்பது இருக்கப்படுகிறது. எனவே இது ஏற்கனவே திட்டமிட்டு செயல்படக்கூடிய அரசு மருத்துவமனை. இந்த சம்பவத்தால் மற்ற வெளிநோயாளிகளோ அல்லது உள்நோயாளிகளோ அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் தான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. குறிப்பாக தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவில் கிட்டத்தட்ட 30 பேரும் 51 பேரில் பாகியுள்ளவர்கள் 2வது தளத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தனியாகவும் இவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அந்தந்த பக்கத்து மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு உயர்தர சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளை கரூர் அரசு மருத்துவமனை நிர்வாகம் அதே போல மாவட்ட நிர்வாகமும் செய்திருக்கிறது. இந்த பிரச்சனையால் அவர்களுக்கு எந்த விதமான சிகிச்சை குறைபாடோ அல்லது சிகிச்சை கிடைக்காத நிலையோ ஏற்படாத வகையில் எல்லா ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், மணிகண்ட பிரபு, இப்போ அரசு மருத்துவமனையில என்ன விவரம் அப்படின்ற விவரங்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகளிலும் கூட பல பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அரசின் சார்பா அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் விவரங்களும் சேகரிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதற்கான குழு என்பது தீவிரமாக தற்போது வரை செயல்பட்டு இருக்கா? அது குறித்த விவரம் இருக்கா உங்கள்கிட்ட? நிச்சயமாக அரசு மாவட்ட நிர்வாகம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 90 பேர் அனுமதிக்கப்பட்டார்கள். அதாவது அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைந்து 90 பேர் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த 90 பேரில் அரசு மருத்துவமனையில் 85 பேர் வரை அனுமதிக்கப்பட்டார்கள். ஒரு 5 பேர் வரை தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றிருந்தார்கள். குறிப்பாக கொண்டு வரக்கூடிய வழியிலேயே 38 பேர் இறந்து விட்டதாகத்தான் அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஒரே ஒரு நபர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இறந்து விட்டார். அதனால் 39 பேர் இந்த சம்பவத்தில் இறந்ததாக தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிகிச்சைக்காக வெளியே சென்றவர்கள் ஒரு 10 பேருக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார்கள். அவர்களும் கூட அரசு மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை அளிக்கப்படுவதாக கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவமனைக்கு வந்தார்கள். அதன் காரணமாகத்தான் 51 பேர் ஒட்டுமொத்தமாக கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் ஆண்கள் 26 பேரும் பெண்கள் 25 பேரும் என ஒட்டுமொத்தமாக இங்கே சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். தனியார் மருத்துவமனையில் இறந்தவர்களின் ஒரு உடல் மட்டும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் முறையாக அது பதிவேடு செய்யப்பட்ட பின்பு உடற்குறாய்வு செய்யப்பட்ட பின்புதான் அவர்களுக்கு அந்த நிவாரண நிதி என்பது வழங்கப்படும் என்ற காரணத்தால் தனியார் மருத்துவமனையில் இறந்த ஒருவரின் உடல் மட்டும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது.
அதில் தான் ஒட்டுமொத்தமாக 38 உடல்களில் 28 உடல்கள் அடையாளம் காணப்பட்டது. 10 உடல்கள் மட்டும் இன்னும் அடையாளம் காணப்படாமல் இருக்கிறது. இருப்பினும் ஒரு சில உறவினர்கள் தொடர்ந்து புகைப்படங்களோடு கரூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புகைப்பட தரவுகளை வைத்து உயிரிழந்தவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்பது குறித்தும் காவல்துறையினர் சோதனை செய்கிறார்கள். அதே போல கரூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு காவல் நிலையங்களில் இருந்தும் ஒரு தலைமை காவலர் என்ற அடிப்படையில் ஒருவர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக, அதாவது மிஸ்ஸிங், அதாவது காணாமல் போனவர் என்ற ரீதியில் அவர்கள் தகவல் கொடுத்தால் அவர் இறந்திருக்கிறாரா அல்லது சிகிச்சையில் இருக்கிறாரா என்ற விவரங்களை எல்லாம் காவல்துறையினர் சேகரித்து அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அதே போல அவசர உதவி எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரூர் அரசு மருத்துவமனையில் வரவேற்பறையில் இருவர் இதற்காகவே தனியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உரிய விவரங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அதிக அளவில் சிகிச்சை பெறும் இடத்தில் அதிக நபர்கள் இருக்கும் பட்சத்தில் பிணவரையில் உடல் அடையாளம் காணப்பட்ட இடத்தில் தான் உறவினர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஒரு உடற்கூராய்வு செய்வதற்கு 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் ஆகும் என்பதால் அந்த இடத்தில் அதிக அளவில் அந்த உறவினர்களும் நண்பர்களும் கூடியிருக்கிறார்கள். உடனடியாக உடலை பெற்றுக் கொள்பவர்களுக்கு இன்றே உடலை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இருக்கிறது. அதே போல 30க்கும் மேற்பட்ட அமரர் ஊர்திகளும் தயார் நிலையில் இருக்கிறது. முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வந்த பிறகு அவர் அந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து பேச இருக்கிறார், ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஒரு சில உடல்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்களுக்கு அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கவும் இருக்கிறார். இதனை அடுத்துதான் இன்று யார் யார் உடலை பெற்றுக் கொள்கிறார்கள், நாளை யார் யார் உடல் பெற்றுக் கொள்கிறார்கள் என்கிற முழுமையான விவரங்கள் தெரிய வரும். மணிகண்ட பிரபு, இப்போ பொதுவா பகல்ல இது மாதிரி அதிகமான கூட்டங்கள் கூடும்போது இப்போ சூரிய வெளிச்சத்துல என்ன ஆகும்னா டீஹைட்ரேஷன் ஆகி பாடி இதாகி மயக்கம் அடைஞ்சு நிறைய பேர் விழுறதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துருப்போம். ஆனா இது மாலை நேரத்துல நடந்தது. ஆனா கட்டுக்கடங்காத கூட்டத்தின் காரணமாக இதுல மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதுல அதிகமான நபர்கள் பாத்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளுமாக இருக்கிறார்கள். இப்ப அங்கு பாதிக்கப்பட்டவர்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருது? எல்லாருமே இதே மாதிரியான மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அவங்களுக்கு இந்த வெண்டிலேஷன் சிகிச்சை தான் கொடுக்கப்பட வேண்டியிருக்கா, அல்லது கீழே விழுந்து காயமடைஞ்சு அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் அங்க இருக்காங்களா? குறிப்பாக நாம் காலையிலிருந்தே இந்த கரூரில் இருக்கக்கூடிய வேலுசாமிபுரம் அந்த பரப்புரை பயணத்தில் நாம் காலையிலிருந்தே இருந்தோம். காலை 10 மணி முதலாகவே பொதுமக்கள் கூட்டம் என்பது அதிக அளவில் தான் இருந்தது. குறிப்பாக அவர் மாலை 3 மணி அளவில் தான் வருவார் என்று காலையிலேயே சொல்லப்பட்டிருந்த நிலையிலும் காலை 10 மணியிலிருந்தே பொதுமக்கள் கூட்டம் என்பது அதிக அளவில் தான் இருந்தது. இருப்பினும் அவர் நாமக்கல் பகுதிக்கு 3 மணிக்குத்தான் வந்திருந்தார். அது 3 மணிக்கு மேலாகத்தான் வந்திருந்தார். கரூர் வேலுசாமிபுரத்திற்கு அவர் சரியாக ஒரு 6:40 மணிக்கு வந்திருந்தார். விஜயை பார்ப்பதற்காக அதிக அளவில் அந்த பகுதியை சார்ந்த பெண்கள் தான் ஏராளமானோர் தங்கள் குடும்பத்தினருடன் வந்திருந்தார்கள். இன்றைய தினம் விடுமுறை என்பதால், பள்ளிகள் விடுமுறை என்பதால் குழந்தைகளும் அதிக அளவில் பெற்றோர்கள் அழைத்து வந்திருந்தார்கள். அந்த பகுதி என்பது குறிப்பாக கரூர் ரவுண்டானா பகுதியிலிருந்து வேலுசாமிபுரம் பகுதி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம். இந்த 3 கிலோமீட்டர் தூரம் அதிக அளவில் பொதுமக்கள் திரண்டிருந்தார்கள். அந்த பகுதியில் ஏற்கனவே நேற்று முன்தினம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அந்த பகுதியில் இன்றைக்கு தனது பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். அதிக அளவில் கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது இருந்தது உண்மைதான். காவல்துறையினரும் எவ்வளவோ அறிவுறுத்தியும் அந்த பகுதியில் விஜயை பார்ப்பதற்காக முண்டியடித்தார்கள். விஜய் பேசுவதற்கு முற்படும் போது கூட அந்த இடத்தில் ஒரு லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது அவர் பரப்புரை வாகனத்தில் இருந்தே தண்ணீர் பாட்டில்களை மக்களை நோக்கி வீசினார். அங்கே பிரச்சனை இருப்பதாக உணர்ந்தார். அதனால்தான் அவருடைய பேச்சையே சுருக்கமாக அந்த இடத்தில் நிறைவு செய்து கொண்டார் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து விஜய் அவர்கள் புறப்பட்ட பின்னர் தான் அதிக அளவில் ஆம்புலன்ஸுகள் வேலுசாமிபுரம் பகுதிக்கு வந்தது. குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் மூச்சு திணறலும் மயக்கமும் ஏற்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்தார்கள். விஜய் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் வரிசையாக வர தொடங்கியது. அப்போது அந்த ஆம்புலன்ஸில் வந்தவர்களை கூட தாவேகாவினர் ஒரு சிலர் தாக்க முற்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் காவல்துறை தடியடி நடத்தினர்.
ஆம்புலன்ஸ் அதிக அளவில் வருவதை அறிந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உடனடியாக அந்த பகுதியில் தனது பரப்புரையை நிறைவு செய்துவிட்டு அவர் உடனடியாக கரூரை விட்டு புறப்பட்டு சென்றார். அதன் பிறகாக தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ்கள் வந்த வண்ணம் இருந்தன. அந்த பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்த இடத்திற்கு அருகில் சென்டர் மீடியனை ஒட்டி அதிக அளவில் கூட்டம் கூடிய நிலையில், குறிப்பாக அந்த பகுதியில் விஜயை வரவேற்பதற்காக வைக்கப்பட்ட பேனர்களினுடைய சாரங்களில் கூட அதிக அளவில் இளைஞர்கள் ஏறி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மரங்களில் ஏறி நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். குழாய்கள் மீது இப்படி ஒரு ஒழுங்கமைவு இன்றி தொண்டர்கள் விஜயை காண்பதற்காக குவிந்ததால் தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நிகழ்ந்தது. இருப்பினும் தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே தொண்டர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை கொடுத்திருந்தது. தங்களது வாகனத்தை பின்தொடர வேண்டாம், விஜய் அவர்களினுடைய வாகனத்தை பின்தொடர வேண்டாம், வாகனங்கள் மீதோ அல்லது பிரச்சார வாகனங்கள் மீதோ ஏற வேண்டாம், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் யாரும் வர வேண்டாம், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர் கூட வர வேண்டாம், இப்படி பல்வேறு அறிவுறுத்தல்களை அவர்கள் ஒவ்வொரு பரப்புரையின் போதும் கொடுத்தார்கள். எதனையும் மீறி பெண்கள் அதிக அளவில் இந்த கரூர் பரப்புரை பயணத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் விஜய் பார்ப்பதற்கு நீண்ட நேரமான நிலையில் அவர் சரியாக 6:40 மணிக்கு வந்தபோது அவரை பார்த்தே ஆக வேண்டும் என்பதால் தான் இது போன்ற சம்பவம் அங்கு நிகழ்ந்திருக்கிறது. தற்போது இதில் மயக்கம் ஏற்பட்டவர்களுக்கு முதல் கட்டமாக அந்த ஆக்சிஜன் வைத்து சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார். நடந்த சம்பவங்களை கேட்டறிய இருக்கிறார்.